ஏன் அரசியலமைப்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், இன்று பத்திரிகை சகோதரர்களும் சரி, நாமும் சரி, சுதந்திரமாக பேச முடிகிறது என்றால், அனைவரும் சமமாக அமர்ந்து நமது கருத்துக்களை சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு அரசியலமைப்பு சட்டம் தான் காரணம். ஆனால் 1975 இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நமது குரல் வளைகள் எல்லாம் நெரிக்கப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நெரிக்கப்பட்ட கட்சியோடு உட்கார்ந்து கொண்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்குமே சமமான அங்கீகாரத்தை கொடுக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழியை மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடுக்க முடிகிறது என்றால், அண்ணன் திருமாவளவன் அதற்கான உறுதிமொழியை இன்று அறிக்கையாக கொடுக்க முடிகிறது என்றால், அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 2015 ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக கொடுத்ததனால தான், அறிவிக்கப்பட்டதனால தான் இந்நாள் நம்மால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட முடிகிறது. யூபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த நாள் கொண்டாடப்படவில்லை என்பதை நான் இங்கே உறுதியாக கருத்தை நான் வழிமொழிகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் கவர்னராக இருக்கும்பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோருக்கும் ஒரு அறிக்கை அனுப்பினார், எல்லா ராஜ்பவன்களிலும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார், அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம். ஆக அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும். ஆனா ஆட்சியிலையும் கட்சியிலையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும். ஆனால் அதே நேரத்தில் நேரடி எதிராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார், ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று இங்கே தலைமை பண்பில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அனைவருக்குமான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் என்று. நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கண்டிக்கிறேன். ஏனென்றால் இது மனு நீதிவாதிகளால் ஒரு நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். தீவிரவாதிகளால் தான் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது. ஆக அந்த தீவிரவாதிகளின் வாளை ஒட்ட நறுக்கியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று திருமாவளவன் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார், தாவேகாவை எச்சரித்து இருக்கிறார். ஏனென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள், உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள், அதனால் எச்சரிக்கையாக இருங்களாம். சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் சங்கிகள் தான். ஆக நீங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும். அது பாஜகவில் பெரும்பான்மையா இருக்கும், உங்க கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய காலகட்டத்தில் அருந்ததியினருக்கு நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம், பட்டியலின மக்களுக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சோம், அவங்களுக்கு இத்தனை ஹாஸ்டல்கள் நாங்கள் திறந்தோம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே, வேங்கை வயலை மறந்து விட்டீர்கள். வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டியவர்கள் மலமாக தண்ணீர் குடித்தார்கள். இன்று வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்ம நாட்டில் ஊடுருவிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இந்த நாடு கண்டுபிடித்து விட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்று தீவிரவாதிகளை சென்று அவர்களை அழித்தும் செய்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் பேசுகிறீர்கள் இன்று பட்டியலின சகோதரர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று. உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால் இன்று நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். இன்று இந்த அரசியலமைப்பு தின நாளை கொண்டாடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிமை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அறிமுகப்படுத்தினார் என்றால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 2 அவைகளையும் கூட்டி அதில் அறிவித்தார். அதே போல இன்று 2 அவைகளும் கூட்டி அரசியலமைப்பு தினமான இன்றை கொண்டாடுகின்ற நேரத்தில் டெல்லியில் தமிழ் ஒலித்திருக்கிறது. நமது குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் CPR அவர்கள் தமிழில் பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ் ஒலிப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர்
அங்கே பாராளுமன்றத்தில் தமிழ் ஒலிக்கிறது, ஆனால் இங்கே செம்மொழி பூங்காவில் நேற்றைய தினம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை, தமிழ் ஒலிக்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே கடுமையான கண்டனத்தோடு பதிவு செய்கிறோம்.